தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது கிராமங்கள்ல சிலிண்டர் புக்கிங் வசதி மாற்றி அமைச்சிருக்காங்க. அதாவது 3 நாட்கள்ல சிலிண்டர் வரும் அப்படின்ற மாரி அறிவிப்பு தற்போது வெளியாயிருக்கு. இது எப்படியெல்லாம் செஞ்சா இந்த 3 நாட்கள் சிலிண்டர் வரும்? இது யாருக்கெல்லாம் கிடைக்கப் போகுது? அப்படின்ற தகவல் எல்லாம் இந்த வீடியோல நான் சொல்லப் போறேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம மத்திய மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான சலுகைகள், பல்வேறு விதமான அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக நம்ம சேனல்ல போட்டுருவோம். தினசரி ஒரு வீடியோவா நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். அதனால தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன சொல்லலாம் வீடியோவில் வராங்கன்றத, கிராமங்களில் சிலிண்டர் புக்கிங் ரூல்ஸ் தற்போது மாறியுள்ளது. இந்த ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்தும் போரால கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. மறுபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதாக எண்ணெய் விநியோகத்தில் கேஸ் சிலிண்டர் நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இதனால பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு இல்லை. ஆனால் கேஸ் சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு உள்ளது. எனினும் வீடுகளுக்கு தேவையான சிலிண்டர்கள் இருப்பதாக மத்திய அரசு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. வதந்திகள் வீணா பரவறதுனால மக்கள் குழப்பத்தில் இருக்காங்க. சிலிண்டர் கிடைக்காம போயிருமோ, கேஸ் கிடைக்காம போயிருவோம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. போதுமான அளவுக்கு இருப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி மத்திய அரசே சொல்லியிருக்காங்க. இதனால பலரும் புக்கிங் செய்வதில் கள்ள சந்தையில் பதுக்குவதை தடுக்க கிராமங்களில் சிலிண்டர் புக்கிங் கால அளவை 45 நாளாக அறிவிச்சு இருக்காங்க. கிராம மக்கள் சிலிண்டர் முன்பதிவு செய்த 4ல் வந்துடும். இதில் உள்ள விதிகளை இப்போ என்னன்னு பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த சிலிண்டர் பதுக்கல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு 45 நாள் நீங்கள் சிலிண்டர் புக் பண்ண பிறகு தான் வருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை எப்படி நம்ம சீக்கிரமாக கொண்டு வர்றது வீட்டுக்கு அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிலிண்டர் முன்பதிவு செய்ய கடந்த சில நாட்களுக்கு முன்பு வரை 15 நாட்கால அளவு இருந்தது. இது நகரங்களுக்கு 45 நாட்களாக அறிவிச்சிருந்தாங்க. அதே கிராமம்னாக்கா 45 நாள் அறிவிக்கப்பட்டு இருந்தது. சிலிண்டர் முன்பதிவு காலமான 45 நாள் முடிஞ்ச மறுநாளே முன்பதிவு செய்யலாம். சிலிண்டர் முன்பதிவு செய்த 3 நாளில் வீட்டில் விநியோகம் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஒரு சில விளக்கம் கொடுத்ததில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிராமப்புறங்களில் கேஸ் சிலிண்டர் முன்பதிவு கால இடைவெளி 45 நாளாக உயர்த்தப்படுவது குறித்து மத்திய பெட்ரோலியம் அமைச்சர் ஹர்தீப் சிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாடாளுமன்றத்தில் நேற்று விரிவாக விளக்கம் கொடுத்திருந்தார். அப்போது அவருக்கு சொல்லும்போது, நாட்டின் எரிசக்தி தேவைகளை தக்க வைக்க போதுமான உற்பத்தி மற்றும் மாற்று விநியோக ஏற்பாடுகளை மத்திய அரசு உறுதி செய்துள்ளது. நீண்ட கால மோதல்கள் ஏற்பட்டாலும் இந்த நிலைமையை தக்க வைக்க இந்தியாவில் போதுமான எரிவாயு விநியோக ஏற்பாடுகள் செய்து வருகிறோம். எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் தொழில்துறைக்கும் எரிசக்தி முழுமையாக பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதனால நீங்க பயப்படவே தேவையில்லை. என்னதான் போர் நமக்கு நீண்டுகிட்டே போனாலும் நமக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த அமைச்சர் சொல்லியிருக்காருங்க. அதாவது ஹர்தீப் சிங் பூரி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் 70% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உலகின் கச்சா எண்ணெய் மற்றும் இந்த இயற்கை எரிவாயு மற்றும் எல்பிஜி ஆகியவற்றில் சுமார் 20% பொதுவாக கொண்டு செல்லும் முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வணிக கப்பல் போக்குவரத்தை போர் நிறுத்தி இருக்கிறது. இந்த இடையூறு இருந்த போதிலும் மாற்று ஆதாரங்களை அதிகரிப்பதன் மூலம் நாட்டிற்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்த முடிஞ்சது. ஆனால் இந்த ஹார்முஸ் அல்லாத மாற்று வழி இறக்குமதியை தோராயமாக 70% உயர்த்தி இருக்காங்க. இது மோதல் தொடங்குவதற்கு முன்பு 55% இருந்தது என்றது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லாம இப்ப பெட்ரோல் தட்டுப்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாட்டுல பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அல்லது எரிபொருள் எண்ணெய் பற்றாக்குறை இல்லை. அதனால அவை கிடைப்பது முழுமையாக உறுதி செய்யப்படும். எனவே தவறான தகவல்களை பரப்புவதை தவிர்க்க வேண்டும். வதந்தி பரப்புவதற்கோ அல்லது போலி கதைகள் பரப்புவதற்கோ இது சரியான தருணம் கிடையாது. வரலாற்றில் மிக கடுமையான உலகளாவிய எரிசக்தி சீர்குலைவை இந்தியா கடந்து செல்கிறது அப்படின்ற மாதிரி அரசு விளக்கம் கொடுத்திருக்கு. மக்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பெட்ரோலோ, டீசலோ, எரிவாயு எதுவுமே உங்களுக்கு தட்டுப்பாடு வராதுன்னு சொல்லி நீங்க பயப்படாம உங்களுடைய தேவைகளை யூஸ் பண்ணலாம். இப்போ மக்கள் என்னதான் அவசரமா சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல ஃப்ரீயாவே கிடைக்க போகுது. அதாவது ஃப்ரீயா எளிமையாக நாம வாங்கிக்கிற அளவுக்கு மறுபடியும் பழைய நிலைமை வரப்போகுது. அதனால யாருமே வதந்திகளை நம்பி கியூல நிக்கிறது இல்ல கள்ளச்சந்தையில வாங்கி வைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. இது மட்டும் இல்லாம நாட்டின் எல்பிஜி உற்பத்தி 28% அதிகரித்துள்ளது. சந்தை போக்குகள் மற்றும் பிராந்திய போட்டியாளர்கள் கட்டளையிடும் விலைகளை விட நுகர்வோர் விலைகள் மிக குறைவாகவே உள்ளன.
பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் கிடைக்கிறது. எரிசக்தி தொழிலாளர்களுக்கு பின்னால் நெருக்கடியை நிர்வகிக்கும் நிறுவனங்களுக்கும் பின்னால தேசிய நலனுக்கும் பின்னால மொத்த இந்தியாவும் ஒன்றுபட்டு நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சுமார் 33 கோடி வீடுகளுக்கு எல்பிஜி கிடைப்பதை பாதுகாக்கவே அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது. உள்நாட்டு விநியோகம் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விநியோகம் சுழற்சி மாறாமலும் உள்ளது. இந்த உள்நாட்டு எல்பிஜி சிலிண்டர்களுக்கான முன்பதிவு முதல் விநியோகம் வரையிலான நிலையான நேரம் 25 நாட்களாகவே உள்ளதுங்க. அதனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தயவு செய்து எல்லாருக்குமே வந்து சிலிண்டர் நமக்கு கிடைக்க தான் போகுது. யாருமே முண்டி அடிச்சுக்கிட்டு போறது, கியூல நிக்கிறது, அதிக காசு கொடுத்து வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் யாரும் நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஒரு வதந்தின்றதுனால மக்கள் வந்து என்ன பண்றதுன்னு தெரியாத வாங்கி இருப்பு வைக்கணுன்றதுக்காக எல்லாருமே அவசரமா வாங்கிட்டு இருக்காங்க. யாருமே எந்த ஒரு பதட்டமும் படாம ரிலாக்ஸா இருங்க. அது மட்டும் இல்லாம இதனால யாருக்கு சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய நிலையில் பலர் முன்பதிவு செய்து சிலிண்டர் கிடைக்க வேண்டியவர்களுக்கு கிடைக்காம போய்விடக்கூடாது என்ற தற்காலிக ஏற்பாடு காரணமாக இந்த விதிகள் மாற்றப்படுகிறது. எனினும் சிலிண்டர் தீரும் நிலையில் உள்ளவர்கள் ஒரு சிலிண்டர் இருக்கிறதே என முன்பதிவு செய்தவர்களுக்கும் நிச்சயம் சிரமத்தை தருங்க. தயவு செய்து நீங்க யாருமே முண்டி அடிச்சிட்டுலாம் போகாதீங்க. பொறுமையா இருந்து வாங்கிக்கோங்க. கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும் அப்படின்றத அமைச்சர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்ன்றதுனால தான் இதை நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். யாருமே அவசரப்பட்டு சிலிண்டர் புக் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காதீங்க. இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த நிலைமை வந்து சீராகும் அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போல வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம்.